சார் பொதுவாவே இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு குழப்பம் என்னன்னா, எந்த தொழிலுக்கு அத வாங்கணும்னு நெறைய பேத்துக்கு தெரியல. நெறைய பேத்துக்கு இண்டஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், இல்லங்க நாங்க இன்னும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னு அதுக்கான கன்சல்டேஷன் பீப்பிள தேடிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வாங்கணும்? இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும் சார்? பொதுவாகவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா கூட, ஒரு ஹோட்டல் அப்படின்றது வந்து ஒரு புகை வரக்கூடிய இடம், ஸ்மெல்லு வரக்கூடிய இடம், மாசு எந்தெந்த இடத்துல மாசுபடுது அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். நம்ம நீங்க கழிவு நீர் வருது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ட்ரம், ஒரு டன்னு கழிவு நீர் வருது. அந்த கழிவு நீர்லாம் என்ன பண்ணுவீங்க? நிலத்துல விடுவீங்களா? விட முடியாது. இல்ல எடுத்து வெளியில விடுவீங்களா? விட முடியாது. அதை சுத்திகரிக்கணும். ஓகே, அந்த சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நேரங்களில் புகை வரும்போது இந்த மாதிரி ஒரு புகை கூண்டு வச்சிருக்கணும். அது மாதிரி தண்ணி வெளியேறும் போது இந்த மாதிரியான ஒரு நிலத்துல இவ்வளவு சுத்திகரிச்சு தண்ணியை வெளியில விடணும். எதுல தண்ணியை வெளியில விடுவீங்க? இல்ல அப்படியே லாரியில நீங்க எடுத்தாலும் சொல்லி அது விஷத்தன்மை கொண்டதுன்னு வச்சுங்களேன், எடுத்து வெளியில விட்டுற முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட லைசன்ஸ் வாங்கணும். அப்ப அதுக்கு வந்து கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ், CTE அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கன்சென்ட் டு ஆப்ரேட் அப்படின்ற இந்த 2 சர்டிபிகேஷன், இந்த 2 முதல்ல வேணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ், இதே இந்த தொழில் இந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எந்தவித பொல்யூஷனும் ஏற்படாம இருக்குதா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சரி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு கன்சென்ட் டு ஆப்ரேட், அதை ஒரு கணிசமான நாட்களுக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கரெக்டா தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அந்த சர்டிபிகேஷன் வாங்கணும், கன்சென்ட் டு ஆப்ரேட்ன்றது. இதை வந்து சிறு நிறுவனத்துல இருந்து பெரு நிறுவனம் வரைக்கும் பண்ணணும். இப்போ ஒரு சில நிறுவனம் வந்து ஆரம்பிக்கவும் சின்ன லெவல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு அடுப்பு இருக்கு, அது அப்படியே மேல ஆவியா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தொழில் பெருக உதாரணத்துக்கு டீ கடை எடுத்துக்கலாம். டீ கடையே எடுத்துக்கிட்டா முதல்ல வந்து தேவைப்படாது, அது சாதாரண புகை தான், நீராவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸ் அடுப்பு பண்ணிடுவாங்க. வீட்டுல இருக்கிற சிலிண்டர் எடுத்துக்கொண்டு வந்து கேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீடும் கடையும் ஒன்னா இருக்கும், அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனால் கமர்ஷியல் சிலிண்டருக்கு போறாங்கல்ல, அப்படி கமர்ஷியல் இதுக்கு போகும்போது கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு சர்டன் லெவலுக்கு நமக்கே தெரியும் இதுக்கு மேல வந்து புகை நிறைய போகுது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இல்ல ஏத்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பக்கத்து கடைக்காரர் வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றாரு, புகை வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இவங்க எடுக்கிறது நல்லது. நாட் ஓன்லி ஃபுட்டு தவிர வேற சில இண்டஸ்ட்ரி, நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இருக்கு. எலக்ட்ரானிக்லயும் ஒரு சிலது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வாடைகள், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கும். இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அது மாதிரி பல்வேறு தொழில்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே வரும். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் எல்லாம் அதெல்லாம் வரும். இதுல பெரிய கம்பெனியா இருக்கவங்களுக்கு தெரியும். பட் சின்ன தொழில இருந்து ஆரம்பிச்சு எம்எஸ்எம்இல இருந்து ஆரம்பிச்சு, இல்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து MSME ஆகி அடுத்து லார்ஜ் ஸ்கேலா வரும்போது அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, என்னடா அது நம்ம கம்பெனி வந்து சீல் வச்சுட்டாங்களே, செஞ்சுட்டாங்களா, போயிட்டாங்க. அதனால நத்திங் இஸ் டூ லேட். என்னைக்கு நீங்க பண்ணீங்கனாலும் அன்னைக்கு நாங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து பாதுகாப்பா அதுக்குண்டான கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ், கன்சென்ட் டு ஆப்ரேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. சார் பொதுவா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசனிங் வாங்கி தரவங்களா இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது, அந்த மாதிரி லைசனிங் வாங்கி தரத அட்வொகேட்ஸ் கரெக்டா பண்றாங்களா இல்ல தனியா அந்த லைசனிங் ஆபீசர் தனியா பண்ணுவாங்களா சார்? பொதுவா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து அடுத்தது சரி இது ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு செங்கல் சூழலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு இதில் வேலை செய்யும் போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆளுங்க கூட நெருக்கமாயிருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தே ஆர் லைக் புரோக்கர்ஸ் வந்து அவங்களுமே நிறைய இடத்துல பண்றாங்க. பட் உங்களுக்கு ஆத்தரைஸ்டா யாராவது பண்ணணும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சம்பந்தமான கேஸை கவனிக்கிறவங்க, அந்த மாதிரி அட்வொகேட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆவாங்க. அந்த மாதிரி அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்க போய் ஒன்னையும் தனித்தனியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு கேஸ்ன்னு வந்தா கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்க வந்து மீடியேட்டர்ஸ், புரோக்கர்ஸ் அப்படியே தான் போனீங்கன்னா அவங்க திருப்பி ஒரு அட்வொகேட் கிட்ட தான் போய் அங்க நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால பொதுவாகவே அட்வொகேட்ஸ் அட்வைசபிள், லைசன்ஸ்ட் அட்வொகேட்ஸ், பர்டிகுலர்லி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பார்க்குற அட்வொகேட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்லாம் வந்து நான் NGT எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். சார் ஒரு கம்பெனிக்கு அட்வொகேட் அட்வைஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை இருக்கா? ஒரு வளர்ந்த கம்பெனினே வச்சுக்கலாம், அதுக்கு அட்வொகேட் அட்வைஸ் இப்போ வந்து மாசம் GST கட்டுறோம், ஒரு GST கன்சல்டன்ட் தேவை, வருஷத்துக்கு ஒருக்கா ஆடிட்டிங் ஃபைல் பண்றோம், ஆடிட்டர் தேவை. சில பெரிய கம்பெனிஸ்லாம் மாசம் ஆடிட்டிங்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா சப்மிட் பண்றது, 6 மாசத்துக்கு ஒருக்கா சப்மிட் பண்றதுன்னு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு அட்வொகேட் அட்வைஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா இல்ல தேவையில்லை, டைம்லி எடுத்துக்கிட்டா போதுமா? அதாவது 2 வகைப்படும். நம்பர் 1, நமக்கு வந்து எப்பயாவது லீகல் இஷ்யூஸ் வரும்,
எப்பயாவது லீகல் ப்ராப்ளம் வரும்னா நீங்க ஒரு அட்வொகேட்டை நியமிச்சுக்கணும். அவங்க கிட்ட போற நேரம் இந்த மாதிரி வேணும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி தென் அண்ட் தேர் நீங்க கன்சல்டிங் எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. கஸ்டமர்னால ப்ராப்ளம், ப்ராடக்ட்னால ப்ராப்ளம், டெலிவரினால ப்ராப்ளம், இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம், செக் பவுன்ஸ் கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ரெகுலரா ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா ரீட்டைனர் லாயர் அப்பாயின்மெண்ட் பண்றது நல்லது. ரீட்டைனர் லாயர்ன்றது வந்து சின்ன நிறுவனங்கள்ல மாதம் 5000 ரூபாயில இருந்து மாதம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாராவது ஒரு டெடிகேட்டடா, இப்போ ஒரு டெடிகேட்டடா ஒரு 2 அட்வொகேட்டை போட்டு அந்த கம்பெனிக்காக வேலை செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்துடும். இதே வந்து ஒரு அட்வொகேட்டு எப்பயாவது அட்வைஸ் கொடுக்குறாரு, மாசத்துக்கு ஒரு 4 அட்வைஸ் கொடுக்குறாரு, 5 அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு மாசம் ரொட்டீனா 5000 rupees அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீகல் நோட்டீஸ் ரிப்ளை, அப்புறம் வேற ஏதாவது இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஷ்யூஸ், ஜிஎஸ்டியில் ப்ராப்ளம், இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம், இல்லை வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம், செக் பவுன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றது ரெகுலராகவே இருக்கு. எங்க தொழில நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு அட்வொகேட் கம்பல்சரியா தேவை. அப்படி இல்லாத பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்கிட்ட அப்பப்போ மாத்தி கேட்டு ஏதாவது பண்ணா அப்போ குளறுபடிகள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு ரீட்டைனர் லாயர்னா அவருக்கு வந்து கம்பெனியை பத்தி தரவா தெரியும், அவரால் நல்லா அட்வைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி முதல்ல இருந்து எல்லா கதையும் முதல்ல இருந்து சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பல பிரச்சனைகள், தவறான ஒரு அட்வைஸை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி தவறான அட்வைஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால பெரும் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரீட்டைனர் லாயர்ன்றது கம்பெனிக்கு ஒரு லாயர் இருந்தா உண்மையிலேயே ரொம்ப நல்லது. பல நஷ்டங்களை தடுக்க முடியும். அதாவது எப்படின்னா, எப்படி ஒரு மார்க்கெட்டிங் இருந்தா நிறைய பிசினஸ் வரும், நிறைய பொருளை ஈட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு அட்வொகேட் இருந்தா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுனால நிறைய நஷ்டங்களை தவிர்க்க முடியும்ன்றதான் என்னோட அபிப்பிராயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து நான் இது வந்து ஒரு அட்வொகேட் கேட்டா ஒரு டாக்டிக்கலான டெசிஷன் சொன்னாரு, அது எனக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பயன்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, சரிதானே சார்? கண்டிப்பா. பெரு நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு அட்வொகேட் எப்போதுமே வச்சிருப்பாங்க. ஏதாவது நுகர்வோர் பிரச்சனை வந்தாலோ, இல்ல வேற ஏதாவது அதர் சைடு ஒரு சப்ளையர் பிரச்சனை வந்தாலோ, இல்ல ப்ராடக்ட் சம்பந்தமான குளறுபடிகள், டெலிவரி சம்பந்தமான குளறுபடிகள் வந்தா உடனே அதை எதிர்கொண்டு கம்பெனிகள் வந்து எப்போதுமே ஒரு அட்வொகேட்டை ரீட்டைனரா வச்சிருப்பாங்க. பெரிய கம்பெனிகள் ஓகே, ஒன்னு சேலரி கொடுத்து வச்சிருப்பாங்க அட்வைசரா, இல்லைன்னா வேற யாராவது என்கேஜ் பண்ணி எப்போதுமே இவங்க வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க. ஆனா சிறு நிறுவனங்கள் தான் அதுல நடுவில் மாட்டிக்கிறது. அவங்களுக்கு தெரியாது, இதை வந்து அட்வொகேட்டு கிட்ட போகணும்னே தெரியாது. அதனால அவங்க அட்வொகேட்டை ஒரு ரீட்டைனரா வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை எடுத்து எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப ட்ரேட்மார்க் கூட இருக்கு. ட்ரேட்மார்க் வயலேஷனு, இது யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஒரு அட்வொகேட் கூடயே அந்த கம்பெனியில் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்க காம்படிட்டர் ஒரு இல்லீகல் காம்படிஷன்ல இறங்குறாங்க. இல்லீகல் காம்படிஷன்ல இறங்கும் போது அதை நம்ம தடுக்கிறதுக்கும் உங்க கம்பெனியை பாதுகாக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு அட்வொகேட் தேவை. மேலும் உங்களுக்கு கம்பெனி சம்பந்தமான லீகல் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.